என்ன கடையில் விற்கிற பொருளா? கடையில் விற்கிற பொருள் ரூ. 1 ரூ. 2 ஒரு கடல உருண்டை கொடுங்க, ஒரு தேன் மிட்டாய் கொடுங்க. எடுத்து குடிக்கிற பொருள் அது. அவர் இப்போ வரைக்கும் தலைவரை தான் காப்பி அடிச்சு நடிச்சிட்டு இருக்காரு. அது என்ன சொல்ல, தலைவரை தான் ஃபாலோ பண்ணி தலைவரோட ரசிகன் சொல்லி தான் வந்து மக்கள் மனசில் ரசிகர் மனசில் இடம் பிடிச்சாரு. இப்போவும் அவர் மற்றபடி நீங்கள் என்ன தான் ஒரு 10 பேரை ஒரு சோஷியல் மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சாலும் அது வந்து வேலைக்கு ஆகாது, முடியாது. இப்போ அதான் பார்த்துட்டு இருந்த இது போய் கிடக்குறாங்களே, ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் தலைவரை எப்போவுமே ஒவ்வொரு நொடியுமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருப்போம், பார்க்கணுன்னா கூட எப்போதுமே எங்கள் மனசுக்குள்ளே குடியிருக்கிறாரு. எந்நேரமும் அவரை தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். நாங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லொழுக்கத்தை கடைப்பிடிக்கிறோன்னா தலைவரோட ரசிகராக இருந்து தீவிர ரசிகனா மாதிரி இப்போ வந்து பக்தனாக இருக்கோம். நாங்கள் வந்து ரஜினி ரசிகர்லாம் தாண்டி இப்போ வந்து ரஜினி பக்தர்கள். ஒரு ஆன்மீக குருவாக அவரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு படத்தை மட்டும் பார்த்துட்டு அவருக்கு ரசிகரானோம். அவரோட நிஜ வாழ்க்கை, நிஜ ஸ்பீச்சு அவங்களெலாம் ஃபாலோ பண்ணுறதுனால அவரை பார்த்து ஒரு ஆன்மீக குரு மாதிரி அவரோட ஒரு சோர்வாக இருந்தால் கூட அவரோட ஸ்பீச்சு, அவர் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆராக கிடைக்கும். எப்போவுமே தலைவரை பார்த்தாலே பாசிட்டிவ் ஒன்லி பாசிட்டிவ் தான். நாங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். நாங்கள் அவரை வந்து ஒரு ஆன்மீக குருவாக 73 முடிந்து 74 அடியெடுத்து வைக்கும் எங்கள் அன்பு தலைவர் இதய தெய்வம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். இது நான் வரைஞ்ச படம். ஏற்கனவே நான் நிறைய டிராயிங் வரைஞ்சிருக்கேன், அங்கே தலைவர் கையில் கொடுத்துருக்குறேன். இந்த பிறந்தநாள் எதுவும் அவர் கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. நிறைய தடவை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்றைக்கே ஒரு நாள் பிறந்தநாள் அன்றைக்கி, மற்ற நாள்லாம் கொடுத்துருக்கேன் அவர் கையிலேயே நிறைய டிராயிங்கை. இது தலைவர் அவங்க பேரனுங்க 2 பேரும் வரைஞ்சேன். அதை அவர் கையில் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறேன். கடவுள் அருள் தலைவருக்கு வந்து எப்போவுமே இருக்கும். கூடவே தலைவர் ரொம்ப நாள் நல்லா சந்தோஷமாக, நிம்மதியாக, மன ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் சந்தோஷமாக இருக்க எப்போதும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன் தலைவா. ஐ லவ் யூ தலைவா. அது வந்து அதான் ரஜினி, அதான் ரஜினிகாந்த். அவரால் மட்டும்தான் ஒரு மேஜிக். தலைவர்னால ஒரு மேஜிக். அவரோட ஸ்பீடு தான் அவருக்கு ஒரு பலமே. இந்த வயசுலேயும் அவர் நடக்கிறதுக்கு பின்னாடி நம்மளாம் ஓடணும். எப்போவுமே வந்து மேஜிக்னா அது ஒரு மற்றவங்கள வந்து வீக்க வைக்கிறது தான். அதனால் எப்போவுமே வீக்க வச்சுக்கிட்டே இருக்கிற எண்ணமும் நிறைய பேர் வந்து அவரை பாராட்டவும் செய்கிறாங்க. அவர் ரசிகராக வந்து தான். அது எதனால் திட்டுறாங்கன்னு வந்து அவங்க ஒரு இயலாமை. அதாவது என்ன இயலாமைனா, நம்ம வழிபடுற இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு நாங்கள் வந்து தலைவரை வந்து பின்பற்றோன்னா அவர் யாரெல்லாம் வந்து மதிக்கிறாரோ, அவருக்கு மூத்தவங்க யாரோ மதிக்கிறாருன்னா நாங்கள் அதை விட வந்து பல மடங்கு மதிப்போம். உதாரணத்துக்கு சிவாஜி சார், அவர் வந்த காலத்தில் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் அவங்க மதித்தாங்க. நாங்களும் பல மடங்கு மதிக்கிறோம். அவரோட நண்பர் கமலஹாசன் ஐயாவை கூட நாங்கள் வந்து மதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நாங்கள் விதண்டாதமாக எதுவும் பேச மாட்டோம், மற்றவங்கள மனசு நோக்கடிக்க மாதிரிலாம் பேச மாட்டோம். ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து வீணாக அவங்களோட அதாவது அவங்க ஹீரோன்னு நினைக்கிறவங்கள வந்து உயர்த்தி பேசணும்னு சொல்லிட்டு தலைவர் வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது தலைவரை வந்து அதாவது இத்தனைக்கும் அந்த நடிகர் வந்து பேர் சொல்லல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் இப்போ வரைக்கும் தலைவரை தான் காப்பி அடித்து நடிச்சிட்டு இருக்காரு. அது என்ன சொல்ல, தலைவரை தான் ஃபாலோ பண்ணி தலைவரோட ரசிகன் சொல்லி தான் வந்து மக்கள் மனசில் ரசிகர் மனசில் இடம் பிடிச்சார். இப்போவும் அவர் வந்து சொன்னால் அவங்க கேட்பாங்க. ஆனால் அவர் சொன்னாலும் இப்போ கேட்கக்கூடிய மனநிலை அவங்க இல்லை இப்போ, ஏன்னா அதை தாண்டி போயிட்டாங்க. ஆனால் அவரும் சொல்லலை, அவரும் ஆசைப்படுறாரு அந்த இடத்துக்கு. அதாவது ரஜினி ஆகலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, அவர் ஒருத்தர் தான். சூப்பர் ஸ்டார் ஆனால் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், ஆனால் அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே. அது வந்து என்ன தான் நீங்கள் வந்து மறைமுகமாக என்ன வேலையாக சோஷியல் மீடியாவில் சில பேர்த்த வச்சு என்ன தான் பேச வச்சாலும் மக்கள் மனசில் பச்சை குத்துன மாதிரி இருக்குது. சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி சார்லாம் தெரியும். மற்றபடி நீங்கள் என்ன தான் ஒரு 10 பேரை ஒரு சோஷியல் மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சாலும் அது வந்து வேலைக்கு ஆகாது, முடியாது. இப்போ அதான் பார்த்துட்டு இருந்த இது போய் கிடக்குறாங்களே, ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வந்து மற்றவங்கள குறை அடிக்கணும்னு விரும்பலை. நல்ல நாள் எதுமா இதுக்கு மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டு, அதனால் வந்து பாசிட்டிவாக பேசுகிறோம். நெகட்டிவ் வேண்டாம், நோ நெகட்டிவ். எப்போவும் தலைவர் வழியில் நாங்கள் பின்பற்றுறோம். நாங்கள் வந்து 2003லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் தலைவர் வீட்டுக்கு. நான் சென்னைக்கு 2003 வந்தேன். 2003லேருந்து டிராயிங் வரைஞ்சி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ 2023 இன்னும் தொடரும். எப்போவுமே வந்து இது வந்து தலைவர் கையில் சேர்க்குற வரைக்கும் என்னோடய முயற்சி தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் என்னோடய ஆசை. நாங்கள் எப்போவுமே வெயிட் பண்ண தான் செய்கிறோம். சாதாரண ஸ்டில் முதற்கொண்டு நாங்கள் வந்து அப்டேட்டாக இருப்போம். எப்போவுமே தலைவரோட இதில் வந்து நாங்கள் வந்து சாதாரண ஸ்டில்னாலே நாங்கள் வந்து புதுசாக யாரு கூட ஃபோட்டோ எடுத்து விட்டால் கூட நாங்கள் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். தலைவர் அங்கங்கே ரசிக்கிற நாங்கள் வந்து
ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜி நீங்கள் வந்து மெயினாக கேட்டது வந்து 5 மணிக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வருதுன்றதுக்காக வந்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு கேட்டிங்களே, நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாகவே இல்லை. அந்த வீடியோ வருதுன்ட்டு ஒரு ஸ்டில் விட்டாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே மெயின். தலைவர் பார்த்தா போதும், அந்த வீடியோ அது இதெல்லாம் வந்து எங்களுக்கு மெயின் இல்லை. அவர் சும்மா வந்துட்டு போக சொல்லுங்கள், நாங்கள் 1 மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ரசிப்போம். அவர் பார்த்தா மட்டும் போதும், அதுதான் வந்து மெயின். அவர் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும், அதான் மெயின். புரியுங்களா ப்ரோ? அது வந்து சொல்லணுன்னா இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து தலைவரோட இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வந்து நான் யாரும் இது பண்ணி சொல்ல, எல்லாருமே வந்து தலைவரோட ஸ்டைலு அதே இது ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து இவரை பற்றி யாருக்கும் அவ்வளோவா சின்ன பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியாமல் பேசுகிறாங்க. தெரிஞ்சு அப்படி பேச மாட்டாங்க மெயினாக. ஓகேவா? அதை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது ஜி. சோசியல் மீடியாவில் அவங்க வேறு வேலை இல்லைன்னு தான் சொல்லணும் நம்மளுக்கு. அவர் யார் இவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். வந்து எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் இவர் அளவுக்கு யாராலையும் வர முடியாது. தெரியும், நான் யாரையும் புண்படுத்தி சொல்ல, யாராலையும் வர முடியாது. இப்போ வந்து தலைவரை பற்றி யாராவது அப்பா அம்மாவை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள், குழந்தைங்கள பாருங்கன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களாண்ணா? ஒரே ஒருத்தர் தான், எங்கள் தலைவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இந்த வரையும் ஒரு நடிகர் சொல்லியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? எந்த மேடையில் பேசினாலும் தலைவர் என்ன தான் சொல்லுவார்? குடும்பத்தை பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், குழந்தைங்கள பாருங்கள், அதுக்கப்புறம் என்னை வந்து பாருங்கள் சொல்கிறான். அதனால தான் நான் அவர் தலைவர் ரசிகராக இருக்கேன். இப்போது தலைவர் இதுவரையும் ரசிகராக இருக்கேன். தலைவர் தானே, யாரும் சூப்பர் ஸ்டார் பட்டம் பிடிக்க முடியாது. யாரும் எப்படி தர முடியும் சூப்பர் ஸ்டாரு? என்ன கடையில் வைக்கிற பொருளா? கடையில் வைக்கிற பொருள் ₹1 ₹2 ஒரு கல்ல உண்டை கொடுங்க, ஒரு தேன் மிட்டாய் கொடுங்க, எடுத்து கொடுக்குற பொருள் அது. சூப்பர் ஸ்டார்னு ஒரு தலைவர் மட்டும்தான். எல்லாரும் சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணால் பரிச்சை எழுத முடியும். ஒரே ஒரு தலைவர் தான் தலைவர், ஒரே ஒரு தலைவர் தான். சூப்பர் ஸ்டார் பட்டம் யாரும் கிடைக்காது, கனவு காணோட கிடைக்காது. ஒரே தலைவர், மக்கள் தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? அது என்ன வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போலீஸ் வேலைக்கு போகிறேன் எனக்கு கொடுங்கன்னா அது கொடுக்குற பொருளாக அது. அவர் எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி எப்படி கஷ்டப்பட்டு வேறு சிந்தி எங்கேருந்தோ வந்து இன்றைக்கி வந்து கொடி கட்டி பறக்கிறாரு. அவர் மாதிரி யாரும் இருக்க முடியாது. அது வந்து ரொம்ப சிலப்புணர்தனமாக இருக்குது சூப்பர் ஸ்டார் பட்டம் கேட்குறது. அது யோசிக்கணும், கொஞ்ச நேரம் யோசிக்கணும். என்னடா சூப்பர் ஸ்டார் பட்டமே கேட்கணுமே, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அதெல்லாம் யோசிக்கிறதில்ல. யாராக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுங்கன்றாங்க. ஒரே தலைவர் தான், அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் தலைவர். வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி. சிங்கப்பூர்லேருந்து வந்துடும். அவரோட பர்த்டே தெரிஞ்சு இந்த வாரத்தில் அவரை பார்க்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், இப்போ தான் வந்திருக்கோம். அவரை பார்க்க அட்லீஸ்ட் அவரை முகத்தை பார்க்க. ஆமாங்க. எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணேன் இங்கே வந்திருக்கேன் அது தெரியல, கணக்கு பார்க்கல, சும்மா பார்க்கணுன்னு வந்திருக்கேன். நாளைக்கு வருவேன். நம்ம கடைசி ஃப்ளைட் வரைக்கும் எப்பயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு கிளம்பிடுவோம். பார்க்கலன்னா முடியும். எவ்வளோவா? அவரை விட பெட்டர் நடிகர் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு ஃபேன். ஒரு நல்ல ரோல் மாடலாக நான் பார்க்குறேங்க. ரோல் மாடல் ஆக்டிங்கை விட சிம்பிள் லைஃப்பில் அவர் ஒரு நல்ல ரோல் மாடலாக பார்க்குறேங்க. இந்த வயசில் அவர் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஐ திங்க் அது வந்து கடவுளால் தான் நினைக்கிறேன். எல்லா ப்ரேயர்ஸோ கடவுளால் தான் இவ்வளோ இந்த வயசு வரைக்கும் இப்படி சிம்பிளாக இன்னும் நடிக்க முடியும்னு நினைக்கிறேங்க. அந்த 171 அப்படி இருக்காரு. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதான் நான் நல்லதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதை பற்றி தான் பேசுவேன். ஏன் கெட்டதை பேசினா யார் வேணாலும் பேசுனாங்க. ஸோ நல்லதை பேசினா நல்லதே நடக்கும். ஸோ அது மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆமாம். டைலாக் மறுபடியும் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சிங்கப்பூர் சார்பாக ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.